அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் ஆஃப் கேக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையிலேயே செம்மையாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தலசேரி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்து அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். அவ்வளவுதான், சிம்பிள் மேரினேஷன் தான் இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம இப்படி ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிரியாணியில் போடுற சிக்கன் பீசஸ் எல்லாமே அப்போ தான் ரொம்பவே ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணிக்காக அரிசி ஊற வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கோம். இந்த பிரியாணிக்கு இது ரொம்பவே சூட் ஆகும். ஸோ இந்த கப்புக்கு 3 கப் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ இதையுமே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரம் மசாலா இன்றைக்கி நம்மளே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிரியாணிக்கு எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னெல்லான்னு பார்க்கலாமா? 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பீஸ் பட்டை, 2 ஸ்டார் ஃப்ளவர், 2 பீஸ் ஜாதிபத்திரி, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 காஞ்ச மிளகா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போந்தான் இது சூப்பராக இருக்கும். அதில் ஒரு மனம் வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் மாற்றி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது ரொம்பவே பிரியாணி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணி நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கரிஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கே ஃப்ளேவர் தரக்கூடியது மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங் இது தான். ஸோ இந்த மாதிரி ரிச் ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகியிருக்கா? ஸோ இப்போது எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் நம்ம கேஷ்யூஸ் அண்ட் ரெட் கிரேப்ஸ் ஒரு கப்பு ரெண்டுமே சேம் ரேஷியோவில் எடுத்துருக்கோம். ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணி நல்ல ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட் வந்து கேஷ்யூஸ் அண்ட் ரெட் கிரேப்ஸ் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரைட் ஆனியனும் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்தரைச்ச கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குது. ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து அதையுமே சதைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் மசாலா பண்ண ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இந்த பிரியாணிக்கு நம்ம 4 வெங்காயம் எடுத்துருக்கோம். 2 வெங்காயம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது மசாலாக்காக 2 வெங்காயம். ஸோ இதை போட்டு நல்லா சாட்டட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அந்த பிங்கிஷ் கலர்லாம் மாறணும். அந்த அளவுக்கு மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சதைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதில் மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்மளுடைய கரம் மசாலா அண்ட் இந்த பச்சை மிளகா இவ்வளோவும் தான். தென் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஊறி அந்த தண்ணி எல்லாமே அதுலேருந்தே வந்துருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட் நல்லா அப்படியே குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடி பிடிக்காத மாதிரி பார்த்து பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கரம் மசாலா. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையுமே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த தக்காளியில் இருக்க ஜூஸ் எல்லாம் இறங்கி சிக்கன் நல்லா வேகும். நெக்ஸ்ட்டு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போதே உங்களுக்கு செம்மையான ஒரு மனம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டேஜ். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த ஃப்ரைட் ஆனியனும் எடுத்து இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு மனம், டெக்ஸ்டர் கிடைக்கும். ஸோ இதை பார்த்தாலே தெரியும் கிரேவி ரொம்பவே, இது கிரேவின்னு சொல்ல முடியாது, ஒரு மசாலா, ஒரு ரோஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இது இருக்கணும். அப்படி இருந்தால் போதும். ஸோ இதை நல்லா கொதிக்க விடணும். சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகி அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை அப்படியே எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஆட் பண்ணிவிட்டு பே லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ரேஷியோ சொல்லவா, 3 கப் ரைஸுக்கு 4.5 கப் வாட்டர், அதாவது 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. ஸோ இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மூடி வச்சு ஒரு வாட்டி கூட மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ரைஸ் சூப்பராக வெந்துடும். ஒரு 5 மினிட் குக் பண்ணாலே போதுங்க, இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். நெக்ஸ்ட்டு அடி கனமாக இருக்கிற ஒரு பேன், அடி பிடிக்காத மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எந்த பேன் இருக்குதோ அது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண சிக்கன் மசாலாஸை ஆட் பண்ணிக்கோங்க கீழே ஒரு லேயராக. இது வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு பேன் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன், நெக்ஸ்ட்டு ரைஸ், நெக்ஸ்ட் அந்த மாதிரி. ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறதால ஒரே ஸ்டேஜ்லேயே நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா, நெக்ஸ்ட் வந்து ரைஸ். ஸோ சிக்கன் வச்சதுக்கு மேலே ரைஸ் எல்லாத்தையும் சேமாக வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. செம்மையாக மணக்குங்க, நல்ல ஒரு மனம் வரும். ஸோ அந்த ரைஸோட மனம், தென் அந்த சிக்கனோட கிரேவியோட மனம் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ரைஸையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மீதி இருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்லி இலை, புதினா, இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ட்ரைட் கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு திங், உங்கள் கிட்ட சாஃப்ரான் இருந்துச்சுன்னா அதை சுடு தண்ணியில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா கலர் சூப்பராக கிடைக்கும். ஸோ என்கிட்ட சாஃப்ரான் இல்லை, ஸோ அதனால மில்கில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு தம் போட்டுடலாம். கீழே ஒரு தோசை தவா வச்சு மேலே இதை வச்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸோ அதுக்கிடையில் திறந்து பார்த்துடாதீங்க, மூடி வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பரான தலசேரி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயாச்சு. ஸோ நம்மளோட பிரியாணியை பார்த்திங்களா, திறக்கும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவருங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை, சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. ஸோ ரொம்பவே உதிரியாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்டர் எப்படி இருக்குதுன்னு.
நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 3 திங் தாங்க. ஒன்று பிரியாணி அடி பிடிக்கவே கூடாது. இன்னொன்று வந்து ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கணும். இன்னொன்று வந்து ஒவ்வொரு பிரியாணியும் உதிரி உதிரியாக இருக்கணும். இது 3 இருந்தாலே போதும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய லுகா குட்டி. ஸோ நம்மளோட பிரியாணி சூடாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தலசேரி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.